ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ மகா பெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம நமது அன்றாட வாழ்க்கையில பல விஷயங்கள் செய்யறோம். தெரிந்தோ தெரியாமலோ செய்யறதுல சில விஷயங்கள் தவறாகிறது, பாபங்கள் ஏற்படுறது. அப்படி அவ்வாறு நாம் செய்யறதுல நாம் இதுவரை செய்த அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுதலை பெற நமது முன்ஜென்ம பாபங்களும் நீங்க ஒரு எளிமையான பரிகாரம், ஒரு எளிமையான விரதம். இது வேதவியாசர் தர்மபுத்திரருக்கு சொல்லியிருக்கார், பவிஷ்யோத்திர புராணத்துல இருக்கு. இதையே தான் மகாபெரிவா தன்னுடைய பக்தர்கள்ட்டையும் அடிக்கடி சொல்வா. அதை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுவோம். பெரியவாளை தரிசிக்க நிறைய பக்தர்கள் காஞ்சி மட்டத்துக்கு வரவா தங்களுடைய நிறைய குறைகள்லாம் பெரியவாள்கிட்ட பகிர்ந்துப்பா. பெரியவாளும் அதை நிதானமா கேட்டுப்பா. அப்போ தங்களுடைய கஷ்டங்களுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க பெரியவா அப்படின்னு சொல்லி கேட்பா பக்தாள்லாம். பெரியவா என்ன தெரியுமா சொல்லுவா? இதை நம்ம முந்தைய பதிவுல கூட பார்த்திருக்கோம். பஞ்ச சாங்கியோபச்சாரம்னுட்டு. பார்க்காதவர்கள் அந்த பதிவை போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பக்தர்கள்ட்ட சொல்லுவாலாம், நீ காமாட்சி கோயிலுக்கு போய் இத்தனை பிரதட்சணம் பண்ணு, உனக்கு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீ போய் ஆஞ்சநேயருக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு வா, உடனே உன்னுடைய பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லுவா. இதுதான் ரொம்ப அதிகபட்சமான பரிகாரமா பெரியவா சொல்லக்கூடியதா இருக்கும். உடனே பக்தாளும் என்ன பண்ணுவா? பெரியவா சொன்னபடியே செய்வா. அவளுடைய மலை போன்ற கஷ்டங்கள்லாம் தெரியாதபடிக்கு பனி போல விலகிடும். இதுல நமக்கு என்ன சொல்றா பெரியவா? கோவிலுக்கு போகணும், சுவாமிய மனமாற வேண்டி நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை பண்ண பலன் கை மேல கிடைக்கும்னு நமக்கு சொல்லி தந்திருக்கா. இதை நம்மள எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? நான் போறேனே அப்படின்னு சொன்னா இது போறவர்களுக்கான பேச்சு இல்ல, போகாதவர்களுக்காக சொல்றது. இப்போ பல பேருக்கு கோவிலுக்கு போறதுக்கு நேரம் இல்ல, போனாலும் பிரதட்சணம் பண்ணறதுக்கு நேரம் இல்ல. எல்லாத்துலயும் ஒரு அவசரம், நேரமின்மை, திட்டமிடாதல் தான் காரணம். சரி, நாம பிரதட்சணத்துக்கு வருவோம். தெய்வ வழிபாட்டுல மிக சுலபமான வழி பிரதட்சணம் செய்யறது. இதை வலம் வருதல், சுற்றி வருதல் அப்படின்னு சொல்வார்கள். தெய்வத்தின் குரல்ல பெரியவா என்ன சொல்லியிருக்கா? பிரதட்சணம் அப்படின்றதுல வரக்கூடிய தக்ஷணம் அப்படின்ற வார்த்தை வலது பக்கம் அப்படின்றத குறிப்பிடுறது. ஒரு சுவாமியையோ இல்லைன்னா திருவண்ணாமலை போன்ற கிரி மலையையோ ஒரு மகானையோ நடுவுல வைத்து அந்த மூர்த்தியின் பக்கம் நம்முடைய வலது பக்கமே இருக்கிற மாதிரி சுற்றுவதுதான் பிரதட்சணம். இதையே வேறு விதமா சொன்னா, பிரதட்சணம் செய்யறப்போ அந்த மூர்த்தி எப்பவும் நமது வலது பக்கமாகவே இருக்கும். வலம் வருவது என்று தமிழ்ல சொல்றதுல ரொம்பவும் அர்த்த விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்றா பெரியவா நமக்கு தெய்வத்தின் குரல்ல. சம்ஸ்கிருதத்துல வலது பக்கத்தை தட்சிண பாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கு முகமாக ஒருவர் உட்கார்ந்து கொண்டால் இந்த சரீரமே ஈஸ்வரனுடைய கோவில். ஜீவனுடைய ஹிருதயம்தான் ஈஸ்வரன் இருக்கக்கூடிய மூலஸ்தானம். ஹிருதய மத்தி தான் சாக்ஷாத் அந்த ஈஸ்வரன். அப்போது அவனது வலது பக்கத்தில், அதாவது இந்த சரீரத்தின் வலது பக்கமாக இருப்பது எந்த திசையில இருக்கிறது? தெற்குதான் அல்லவா? அதனால்தான் அதற்கு தட்சிண பாகம் என்று பெயர். சரி, எதற்காக பிரதட்சணம் பண்ணோம்? சுவாமியை ஏன் சுத்தணும்? அதனால நமக்கு என்ன? பிரதட்சணம்ன்ற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அந்த ஒலிக்கு என்ன அர்த்தம்? பயத்தை நீக்கக்கூடியது, முக்தியை அருளக்கூடியது, சர்வ வியாதி நிவாரணமாக இருக்கக்கூடியது, செல்வ வளத்தை அளிக்கக்கூடியது. அதுதான் இந்த பிரதட்சணம்ன்ற வார்த்தைக்கு ஒரு பதத்தையும் பிரிச்சு எடுத்தா இதுதான் பொருளாக வருது. நாம் தினமும் நம்மளுடைய பூஜை அறையில பூஜையை முடித்து பிரதட்சணம் செய்யறோம் இல்லையா? அப்போ நாம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த இறைவனிடம் நாம் செய்த பாபங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். இது சிலருக்கு தெரிந்திருக்கலாம். யானி காணிச்ச பாபாணி ஜன்மாந்தர கிருதாணிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். யானி காணிச்ச பாபாணி ஜன்மாந்தர கிருதாணிச்ச தானி சர்வாணி நஷ்யந்தி பிரதட்சிண பதே 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 பதேய பரிபூஜ கேபியக சத்யோஷ்வ மேதாதி பல ததாதி தாம் சர்வ பாபக்ஷய ஹேத்து பூதாம் பிரதட்சிணாம் தே பரிதஹ் கரோமி. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஓ பகவானே, என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் அறிந்தோ அறியாமலோ செய்த பாபங்கள் எதுவாக இருந்தாலும், மேலும் என்னுடைய முந்தைய ஜென்மத்தின் பாபங்கள் உட்பட அனைத்தும் நான் உன்னை சுத்தி நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியிலும் அவற்றை அழித்து விடு அப்படின்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட சொல்லி கேட்கிறோம். இந்த மந்திரம் மூலமா, இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால பாபங்களிலிருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வீட்டுல எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா, ஆலயங்கள்ல நாம பிரதட்சணம் செய்யற போது நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் முன்ஜென்மங்களில் நாம் செய்த பாபங்களை விளக்குவதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரதட்சணத்தையே ஒரு விரதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்ரீ விஷ்ணு சைனிக்கும் ஏகாதசி, இந்த ஆடி மாத துவாதசியிலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீ விஷ்ணு விழுத்தெழுந்திருக்கும் கார்த்திகை மாத உத்தான ஏகாதசி வரை உள்ள காலங்கள்ல இதை அவசியம் செய்ய
வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை கோவில்ல காலை மாலை பிரதட்சணம் செய்யலாம். அரச மரத்தையும் துளசியையும் கூட பிரதட்சணம் செய்யலாம். ஆனால் அரச மரத்தையும் துளசியையும் பிரதட்சணம் செய்யும்போது அதை காலையில் மட்டுமே செய்ய வேண்டும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருமே இந்த பிரதட்சண விரதத்தை மேற்கொள்ளலாம். 1,00,000 தடவை பிரதட்சணம் செய்வல் மிக மிக உத்தமம். முடிந்தவர்களுக்கு மட்டுமே இது. இயலாதவர்கள் அதில் 4இல் ஒரு பகுதி 25,000 அல்லது அதிலும் குறைத்து 10,000 அல்லது 1000 பிரதட்சணமாவது இந்த மாதங்களில் செய்வது மிகுந்த பலனை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதத்தை வேதவியாசர் தர்மபுத்திரருக்கு கூறியதாக பவிஷ்யோத்தர புராணம் சொல்றது. இந்த பிரதட்சணத்தை அருகில் உள்ள கோவிலில், எந்த கோவிலாக வேணா இருக்கலாம், ஸ்ரீ மகாவிஷ்ணு, சிவன், அம்பாள், ஆஞ்சநேயர் முதலான எந்த தெய்வங்களுக்கும், அது இல்லாமல் அஸ்வத்த விருட்சம் அதாவது அரசமரம், துளசி செடி, பசுமாடு முதலியவைகளுக்கும் நாம இந்த பிரதட்சணத்தை செய்யலாம். சரி, எப்படி செய்யணும் பிரதட்சணம்? பிரதட்சணம் செய்யற போது நிறைமாத கர்ப்பிணி பெண்ணானவள் எப்படி தலையில் எண்ணெய் நிரப்பிய குடத்தை வைத்துக்கொண்டு எவ்வாறு மிக மிக மெதுவாக நிதானமாக செல்வாளோ அவ்வாறு நிதானமாக நடந்து பிரதட்சணம் செய்ய வேண்டும். அவசர அவசரமாக ஓடக்கூடாது. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பிரதட்சணத்தை கணக்கிட்டு இந்த 4 மாதங்களில் 1,00,000 அல்லது 10,000 அல்லது 1,000 பிரதட்சணம் செய்யலாம். இந்த பிரதட்சண விரதத்தால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாபங்களிலிருந்து நம்மை விடுவித்து நமது வாழ்க்கையின் லட்சியத்தை அடையலாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் பல 100 மடங்கு பலன்களை பெறலாம். அஸ்வமேத யாகத்துக்கு நிகரானது. தானம் செய்த புண்ணிய பலன்கள் வந்து சேரும். லட்ச பிரதட்சணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரதட்சணம் செய்யற போது இந்த ஸ்லோகம் சொல்லணும். அனந்தம் அவ்யயம் விஷ்ணும் லக்ஷ்மீம் நாராயணம் ஹரிம் ஜெகதீஷ நமஸ்துப்யம் பிரதக்ஷிண பதே பதே. அனந்தம் அவ்யயம் விஷ்ணும் லக்ஷ்மீம் நாராயணம் ஹரிம் ஜெகதீஷ நமஸ்துப்யம் பிரதக்ஷிண பதே பதே. அடுத்தது ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான பிரதட்சணம் செய்யற போது இந்த ஸ்லோகம் சொல்லலாம். ராமதூத மகாவீர ருத்ர பீஜ சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ராமதூத மகாவீர ருத்ர பீஜ சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. அடுத்தது கோமாதா பசுவை பிரதட்சணம் செய்யற போது இந்த ஸ்லோகம். கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச யஸ்மாத் தஸ்மாத் சிவம் மே ஸ்யாத் இஹ லோகே பரத்ரச. கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச யஸ்மாத் தஸ்மாத் சிவம் மே ஸ்யாத் இஹ லோகே பரத்ரச. அடுத்தது துளசி அன்னையை பிரதட்சணம் செய்யற போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். பிரசீத மம தேவேஷி கிருபயா பரயா முதா அபீஷ்ட சித்திம் சௌபாகியம் குருமே மாதவ பிரியே. பிரசீத மம தேவேஷி கிருபயா பரயா முதா அபீஷ்ட சித்திம் சௌபாகியம் குருமே மாதவ பிரியே. இவ்வாறு இந்த ஸ்லோகங்களை சொல்லி நாம் பிரதட்சணம் செய்து வர சகல சௌபாகியமும் உண்டாகும். நமது துன்பங்களும் பாபங்களும் அனைத்தும் கரைந்து போகும். கோவிலை சுற்றி இறைவனை நினைத்து பிரதகாரத்தை அடிமேல் அடி வைத்து வலம் வந்து வணங்குபவர்களுக்கு எத்தகைய வைராகியமான வேண்டுதல்கள் இருந்தாலும் அது விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாமும் மகாபெரிவா நமக்கு அருளிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த எளிமையான விரதத்தை பரிகாரத்தை பின்பற்றி பலன் அடைவோம். நல்லதே ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஸ்ரீ குருபியோ நமக. நமஸ்காரம்.